புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து அண்ணன் கட்சியில இணைய போறேன். அண்ணன் எப்படியும் டெஃபினட்டா கட்சி ஆரம்பிச்சுருவாரு. கூடிய விரைவில் கட்சி பெயர், கட்சியினுடைய கொள்கை எல்லாத்தையும் ஆரம்பிச்சுருவாரு. அதனால அண்ணன் கட்சியில சேர்ந்து அண்ணன் போட்டிருக்காரு பாருங்க எவ்வளோ அழகா. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அதனால டெஃபினட்டா நான் எம்எல்ஏ எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். பேராவூரணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பரத்ராஜ். சொல்லும் போது எப்படி இருக்கு பாருங்க. சேர்ந்தெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா முள்ள முள்ளால தான் எடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இங்க விஜய் எதிர்க்கணும் அப்படின்னா இங்க எங்க அண்ணன் தனுஷால தான் முடியும். எங்க அண்ணன் தனுஷ் வந்தா மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை உண்மைக்குமே காப்பாற்ற முடியும். ஏங்க சும்மா இல்லைங்க, என்ன பண்ணாருலாம் கேட்காதீங்க. எங்க அண்ணன் பல நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, ஹாலிவுட்டுக்குலாம் போயிருக்காரு. விஜயை விட பெரிய மார்க்கெட்டுங்க எங்க அண்ணனுக்கு. ஹாலிவுட்லாம் போயிருக்காரு. வேற மாதிரி ஆளு, வேற மாதிரி ஆளு. செஞ்சிருவாரு அப்படியே உள்ள வந்து அரசியலுக்கு வந்து அப்படியே செஞ்சு விட்டுருவாரு விஜய் எல்லாம். சட்டமன்றத்துல என்ன விஜய் இப்படி பண்றது, எங்க அண்ணன் வந்து பண்ணுவாரு அப்படின்னு பண்ணுவாரு. அதனால எங்க அண்ணன் கட்சியில் சேரலாம் முடிவு பண்ணிட்டேன். எல்லாரும் மறந்துடாம ஓட்டு போட்டுருங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, மறந்துட வேணாம். ஜெய். ஓகே, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் சொல்லல ஜெய் பீமா, வெறும் என்னன்னு இல்லை ஜெய் ஸ்ரீராமா. சரி ரைட் ஓகே. யாரும் பதற வேணாம். என்னன்னா தமிழ்நாட்டுல எல்லா நடிகர்களுமே அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. காரணம் இவர் பண்ண தப்பு. அன்னைக்கு எம்ஜிஆரை கூட்டிட்டு வந்தாரு. ஏன்னா எம்ஜிஆருக்கு அந்த தகுதி இருந்தது. அவரு நடிப்புக்கு முன்னாடி அரசியல்ல மிக முக்கியமான ஒரு அங்கமா தன்னுடைய வாழ்க்கையில வச்சிருந்தாரு. மக்கள் பணியில ஈடுபட்டு இருந்தாரு. கொள்கை சார்ந்து அவரு நிறைய விஷயம் கையில வச்சிருந்தாரு. அதனால அண்ணா சரி வாப்பா அப்படின்னு அவர் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அழகு பார்த்தாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். இப்ப அதை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டுடைய சினிமா வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க, அப்புறம் சிவாஜி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, அப்புறம் ஒரு பேர் என்ன சிம்புவோட அப்பா டி.ஆர். ராஜேந்திரன் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு, டி ராஜேந்திரன். அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் பேர் கார்த்தி, பழைய கார்த்தி நடிகர், அவர் வந்தாரு. அப்புறம் நிறைய நடிகர்கள், கருணாஸ் மாதிரி நாட்கள்லாம் சாதி சங்கம் வச்சு இப்ப நடத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய நபர்கள் திரைத்துறைக்குள்ள போயிட்டு அங்கிருந்து ஃபேம் எடுத்துக்கிட்டு உடனே அரசியலுக்கு குதிச்சு மக்களை காப்பாத்துறேன் அப்படின்னு கிளம்பி வந்துருவாங்க. சரி வந்து எந்த மக்களை காப்பாத்துறாங்க பார்த்தோம்னா ஒவ்வொருத்தனா போயிட்டு ஒருத்தன் சாதி கட்சியில சேருவான், ஒருத்தன் மத அரசியல் பண்ணுவான், ஒருத்தன் மானகடத்தனமா அரசியல் பண்ணுவான். அதுல ஒன் ஆஃப் த லிஸ்ட்ல நம்ம அண்ணன் விஜய் வந்து சேர்ந்துட்டாரு. இப்ப தனுஷும் உள்ள வரேன் அப்படின்னு உள்ள வந்து நிக்கிறாரு. நிறைய அவர் பேசின விஷயங்கள்ல அரசியல் கருத்துக்கள் தான் நிறைய இருந்தது. ஆக்சுவலா அவர் மறைமுகமா நான் வரேன் அப்படின்னு அவர் வந்து செட் பண்ணிட்டாரு. இலக்கு 31 இல்ல 36 அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு. 2031 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது திமுக, அதிமுக, டிவிகே, அப்புறம் சீமான், அதுக்கப்புறம் அண்ணாமலை, அதுக்கப்புறம் தனுஷ், அதுக்கப்புறம் விஷால்னு சொல்லி 7 முனை போட்டியா இருக்குங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. முதலா தமிழ்நாட்டுல 7 முனை போட்டி. ஓட்ட கண்ட மேனிக்கு பிரிக்க போறாங்க. தாறுமாறா பணம் இங்க புரள போகுது. மக்கள் மத்தியில இங்க சினிமா புகழா இல்ல மக்களுக்கான அரசியலா அப்படின்ற ஒரு களம், 2 களமா பிரிய போகுது. இங்க வந்து தாவேகா இவங்களை எதிர்க்கிறதுக்கு திமுக, அதிமுக எல்லாம் கூட்டணி வைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கூட்டணி வைக்க மாட்டாங்க. ஆனா கருத்தியலா அவங்க ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கருத்தியல் ரீதியா திராவிடம் அப்படின்ற கருத்தியல் ரீதியா அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேரடி கூட்டணி வைக்க மாட்டாங்க. இந்த சைடு தமிழ் தேசியத்துக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு. எத்தனை பேரு இது தமிழ்நாடா இல்ல சுடுகாடான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. வரிசையா எல்லாருமே இந்த திறந்து போட்ட வீட்டுல ஏதோ பூந்துருச்சும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோனா நான் ஏதோ சொல்றேன். உடனே நாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணாதீங்க. நாய்க்கெல்லாம் நன்றி இருக்கு. நாய் அளவுக்குலாம் இங்க யாருக்கும் நன்றி கிடையாது. சரியா? சோ இந்த மாதிரி நாட்கள்லாம் உருவாகிட்டே இருக்கிறாங்க. இங்க இப்ப தாவேக்கா ஆட்சி வந்து இந்த 2 மாசத்திலேயே பல சம்பவம், கூட்ட சம்பவங்கள் நடந்துருச்சு. நீங்கெல்லாம் உண்மைக்கும் சொல்றேன், தாவேக்காக்கு ஆதரவு தெரியக்கூடிய நபர்கள்லாம் எதன் அடிப்படையில தாவேக்கா ஆட்சி புகழ்ந்து பேசுறீங்கன்னு எனக்கு துளியளவு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னா தயவுசெய்து சொல்லுங்க. நல்லது பண்ணிருக்காரு, போய் செக் பண்ணா என்ன நானும் தேடிட்டு இருக்கேன். ஒன்னும் பண்ண மாதிரி தெரியல. ஆனா 20,881 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு 2 மாசத்துல. தலைமைச் செயலகத்தை இப்ப மாத்த போறேன்றாரு. தலைமை செயலக சங்க கூட்டமைப்பு இன்னைக்கு போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. அப்படி போகாதீங்க.
நீங்க இப்ப இடம் மாற்றக்கூடிய இடத்துல அங்க ஒழுங்கான ஸ்பேஸ் கிடையாது. எங்களால ஒர்க் பண்ண முடியாது. 2வது தேவையில்லாத அலைச்சலு. இது மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை ஏற்படுத்தும்னு சொல்லி, அங்க தலைமைச் செயலகத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் இன்னைக்கு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் ஊடகத்துல பேசுபடு பொருளா மாறல. ஒரு சைடு விவசாய பெருமக்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாய சங்க தலைவர இன்னைக்கு இந்த தாவேக அரசாங்கம் வீட்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டு காவல்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஆபத்தான ஒரு பேரழிவுக்கான ஒரு 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 ஸ்டெப் இது. இப்ப தாவேக அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க, எதிர்த்து பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக காவல்துறை ஒரு 50 பேர் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு, அதுல இந்த தி டிபேட் இந்த சேனலு, அப்புறம் இந்திரகுமார் தேரடி இந்த மாதிரியான திமுக ஆதரவு ஊடகங்கள், திமுக ஆதரவு நபர்கள் இவங்க எல்லாரையுமே கணக்குல எடுத்து வச்சிருக்காங்க. அந்த கணக்குல எப்படி நான் உள்ள வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் இதுவரைக்கும் திமுகவுக்கு நேரடியா சப்போர்ட் பண்ணதில்ல. ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க அப்படின்னு நான் இதுவரையும் யாருக்குமே எடப்பாடி அவர்களுக்கும் நான் இதுவரையும் புகழ் வணக்கம் சொன்னதில்ல. சீமானுக்கும் நான் புகழ் பாடினதில்ல. யாருக்குமே நான் வந்து புகழ் பாடினது கிடையாது. நமக்கு அது செட் ஆகாது. எதா இருந்தாலும் ஓப்பனா நேரடியா பேசிருவேன். அப்படி இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகள் அந்த 50 பேர் லிஸ்ட்ல நம்மளே ஆட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து தகவல் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் பேராபத்து ஆக்சுவலா. விஜய் இதெல்லாம் ரசிக்கிறாரு. தயவு செஞ்சு யாரும் விஜய எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணாதீங்க. விஜய் அதெல்லாம் ரசிக்கிறாரு. விஜய அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அவர் அதெல்லாம் ரசிக்கிறாரு. ஓகே இப்படி பண்ணாதான் மக்களுக்கு வந்து நம்ம மேல பயம் இருக்கும். நம்மள எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு ஒரு சைக்கோ மனப்பான்மையில அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா லிட்டரலா அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த வரிசையில அடுத்து தனுஷ் வந்து உட்கார போறாரு. நீர்வளத்துறை அமைச்சர் இதுவரைக்கும் கர்நாடகா நீர் பிரச்சனைக்கு ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசல. மத்திய ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு, இங்க கர்நாடகா வந்து டேம் கட்டுறது இல்ல. தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் கேட்கணும்னு எந்த இடத்துலயும் இல்லைங்கன்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. அவரு இந்த மாதிரி பதிவு பண்றாரு. அதை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் நம்ம நீர் யானை யாரு நம்ம புஷி ஆனந்த் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? இது வரைக்கும் பேசல. ஒரு துறை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை மிகப்பெரிய அளவுல 2 மாநில பிரச்சனை உருவெடுத்து கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில கர்நாடகா சம்பந்தப்பட்ட நபர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. வாகனங்களை மறிக்கிறாங்க. மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் நவதாரத்தையும் சாத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன ரீசன் இது வரைக்கும் புரிய மாட்டேங்குது. இங்க 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல டக்குன்னு பார்த்தோன்னா தனுஷ் நானும் அரசியலுக்கு வரேன்றாரு. வந்து என்ன பண்ண போறீங்க? நான் இங்க தமிழர் தான் ஆளணும், இவர் ஆளணும், அவர் ஆளணும்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? இதுவரையும் தமிழ் சமுதாயத்துக்கு தனுஷால என்ன பிரயோஜனம்? விஜயாலே ஒரு பிரயோஜனம் இல்லங்க. விஜயாலே ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீட் எதுக்குன்னு அங்கிட்டு போய் அனிதா வீட்டுல உட்காந்துட்டு இந்த பக்கம் வந்து நீட்டுக்கு அள்ளி கோச்சிங் சென்டருக்கு பணம் கொடுக்குறாரு. கோடிக்கணக்கில் கொடுத்து வச்சிருக்காரு. நாங்க தமிழ்ல முன்னிறுத்தோன்றாரு. ஆனா சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அங்க இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. விஜயோடைய பிஆர் டீம் இந்த எலெக்ஷன்ல ரொம்ப தீவிரமா வேலை பார்த்திருக்காங்க. ரூட் மாஃபியா ரொம்ப சிறப்பா வேலை பார்த்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே முட்டாளாக்கி இருக்கிறாங்க. அனுதாபத்தை கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. சென்டிமெண்டா மக்கள் அணுகி இருக்கிறாங்க. பல உயிர்கள் காவு வாங்கி இருக்கிறாங்க. பல குற்ற சம்பவம் நடந்திருக்கு இங்க. தாவேக அரசால தமிழ்நாடு இப்ப சீரழிஞ்சுகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் மாமூல் வசூலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தொடர் செய்திகள் நம்மளும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதுல இப்போ தனுஷ் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னா என்ன உங்க எண்ணம்? அப்படி என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. எனக்கு என்னன்னா இந்த மக்கள் தனுஷையும் ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மைக்கு வந்து இறங்குவாங்க. ஏன்னா தனுஷ் அப்படின்னா அவரு பெரிய நடிகர். இந்த டேர்ம ஒதுக்கி தள்ளுங்கப்பா. பெரிய நடிகர், சின்ன நடிகர், அவர் அப்படி இவர் இப்படி அப்படிலாம் ஒரு நொப்படியும் கிடையாது. அவனும் மனுஷன், நம்மளும் மனுஷன். அவனு இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான், நம்மளும் தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவன் தமிழ்நாட்டு மக்களை வச்சு அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ₹1 செலவு பண்ணிருப்பாங்களா இது வரைக்கும் மக்களுக்குன்னு? ₹1 ஊழலே இல்லைன்றாரு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். ஆனா அவருடைய கடைசி திரைப்படத்துல கூவி டிக்கெட்ட இஷ்ட மேனிக்கு வித்துட்டு இருக்கிறானுங்க. கண்ட மேனிக்கு காசுக்கு வித்துட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் ஊழல் இல்லையா? இதெல்லாம் என்ன இதுவா? என்னது இது? அப்படி கூவி வித்தும் இவங்களால பாக்ஸ் ஆபீஸ தொட முடியல. கூலி படத்தோடைய அந்த வசூலை இவங்களால தொட முடியல. மார்க்கெட் இல்லாத ஒரு நபருங்க விஜய். மார்க்கெட் இல்லாத ஒரு நபர். இன்னைக்கு எல்லாருமே அந்த காலகட்டத்தை நோக்கி தான் நகர்றாங்க.
எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல மார்க்கெட் இல்லையா? மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகுதா? குறையுதா? சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம அரைக்கிற மாவு வந்து இங்க புளிச்சு போயிரும். செட் ஆவாது. ஸோ நம்ம அரசியலுக்கு குதிப்போம்ன்னு அரசியலுக்கு குதிக்கிறாங்க. என்ன மாற்றத்த நீங்க நம்பி விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க? இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? மனசாட்சியத்தோட சொல்லுங்க. நான் யாரையும் இன்னைக்கு நான் விமர்சனம் பண்ண வரல. யாரையும் திட்டுறதுக்கு வரல. கோவப்பட விரும்பல. சரியா? என் கேள்வி, விஜய நம்பி நீங்க ஓட்டு போட்டது என்ன மாற்றம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு கீழ பதிவு பண்ணுங்க. கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. யாரோ சொன்னாங்கன்னு தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. நான் அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன்லாம் இருக்கக்கூடாது. உறுதி செய்யப்பட்ட தகவலா, தாவேக அரசாங்கத்தால மாற்றம் என்ன நிகழ்ந்திருக்குன்னு சொல்லுங்க. 20,881 கோடி ரூபாய் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க. அந்த வாங்குன கடன், அத வச்சு என்ன பண்ண போறீங்க? நெறைய நபரு உடனே அதுக்கு ஒரு முட்டு, "ஏய் திமுக ஆட்சியில வாங்குன கடனுக்கு வட்டி குடுக்குறோம்டா" அப்படின்றீங்க. சரி, திமுக ஆட்சியில வாங்குன கடனுக்கு வட்டி கட்டுறீங்க. ஆனா, நீங்க இந்த 20,881 கோடி ரூபாய் கடன் வாங்கி தான் நீங்க வட்டி கட்டணுமா? ஏன் வருமானம் என்னாச்சு? தமிழ்நாட்டோட வருமானம் எங்க? அந்த வருமானத்துக்கு கணக்கு காட்டணும்ல. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டோட வருமானம் என்ன? கணக்கு காட்டணும். ஈபி பில்லு ஏறி இருக்கு. இங்க அது பேர் என்ன? டாஸ்மார்க்ல ரூ. 10 வாங்கிட்டு இருந்தாங்க போன ஆட்சியில. நீங்க ரூ. 20 ஓப்பனா ரூ. 20 போட்டு வாங்குறீங்க. ரூ. 10, ரூ. 5, ரூ. 20 சொல்லி வாங்கிட்டு இருக்கிறீங்க. அங்கேயும் ரேட் ஏறி இருக்கு. அப்போ கூடுதல் வருமானம் உயர்ந்திருக்கு. அப்ப இந்த வருமானத்த வச்சு நீங்க வட்டியும் கட்டி கொஞ்சம் பேலன்ஸ் பண்றத விட்டுட்டு, நீங்க எதுக்கு இப்ப இந்த 20,881 கோடி ரூபாய் கடன் வாங்குனீங்க? எந்த புதிய நலத்திட்டமும் கொண்டு வரல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த நலத்திட்டமும் இதுவரைக்கும் அமலுக்கு வரல. எல்லாமே வாயால சொன்னதோட சரி. அந்த குழந்தைக்கு அந்த தங்கம் குடுக்குற மேட்டரா இருக்கட்டும், இல்ல மாமன் சீரா இருக்கட்டும், இல்ல இந்த மகளிருக்கு ரூ. 2,500 சொன்ன கான்செப்ட்டா இருக்கட்டும், இல்ல அனைத்து மகளிருக்கும் அனைத்து பேருந்தும் இலவசம் சொன்ன கான்செப்ட்டா இருக்கு. இது எதுவுமே இப்ப வரைக்கும் நடைமுறைக்கு வரல. சரியா? எதுவுமே நடைமுறைக்கு வராம, புதிய திட்டங்கள் எதுவுமே இங்க நடைமுறைப்படுத்தாம, பழைய திட்டங்களுடைய பெயர் மாற்றம் செஞ்சதுக்கு, எதுக்கு உங்களுக்கு 20,881 கோடி ரூபாய் கடன்? இவ்வளவுதான் கேள்வி. இங்க இப்ப நம்ம மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருக்கிறோம். தாவேகா அப்படின்ற இந்த கட்சிய நம்ம எதிர்க்கணும். வீழ்த்தியே ஆகணும். வேற வழி இல்ல. இது ஆபத்தான கட்சி. நடிப்புன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, ஒரு பெரிய மார்க்கெட் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி, மக்கள நம்ப வச்சு, அந்த மார்க்கெட்ட நான் விட்டுட்டு வரேன்னு சொல்லி, மக்கள மேனிபுலேட் பண்ணி, சென்டிமென்ட்டா மக்கள வந்து டைவர்ட் பண்ணி, இங்க இன்னைக்கு தாவேகா அரசாங்கம் ஆட்சியில இருந்து உட்கார்ந்துருக்காங்க. சரி ஓகே ஆட்சிக்கு உட்கார்ந்துட்டாங்க. ஆனா இந்த ஆட்சி இந்த 2 மாசத்துல எவ்வளவு மோசமா போ முடியுமோ, அவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு. இந்த 2 மாசத்துல 5 லாக்அப் டெத். எங்க? கடந்த ஆட்சியில இந்த மாரி 2 மாசத்துல 5 லாக்அப் டெத் நடந்த மாரி எனக்கு கணக்கு காட்டுங்க பார்ப்போம். இந்த 2 மாசத்துல 40 போக்சோ கேஸ். 2 மாசத்துல 400 பாலியல் குற்ற வழக்கு. இது எல்லாத்துலயுமே தாவேகா கட்சிக்காரன் இன்வால்வ்டு. எல்லாத்துலயுமே. போக்சோ வழக்குல பாதிக்கு பாதி தாவேகா கட்சிக்காரன். இது பாலியல் குற்ற சம்பவத்துல கால்வாசி பேர் அவன்தான். இந்த இப்ப கூட ரீசெண்டா ராணிப்பேட்டையில மாவட்ட செயலாளர் ஒருத்தனை கைது பண்ணியிருக்கிறாங்க. அவன் பேரு விஜயமோகனா? ஆமா விஜயமோகன். அவன கைது பண்ணல. அவன் மேல வழக்கு போட்டிருக்காங்க. ஆனா இந்த தருணம் வரையும் அவன கைது செய்யப்படல. இது எந்த மாரியான ஆட்சி, எந்த மாரியான அரசாங்கம், எந்த மாரியான நடவடிக்கை, எந்த மாரியான மாற்றம்னு எனக்கு சத்தியமா புரியல. இந்த லட்சணத்துல தனுஷ் நான் கிளம்பி வரேன்னு வர்றாரு. என்ன பண்ண போறீங்க கிளம்பி வந்து? கிளம்பி வந்து என்ன பண்ண போறீங்க? மக்களுக்கு நல்லத அப்படியே அறுத்து தள்ள போறீங்களா? தேவையில்லாத ஒரு குழப்பத்த தமிழ்நாட்டுல ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. தேவையில்லாத பிரச்சனை. இது தமிழ்நாட்ட சீரழிக்கக்கூடிய அனைத்து வேலையுமே இந்த திரைத்துறை பண்ணிக்கிட்டு இருக்கு. திரைத்துறையில நாங்கலாம் பெரிய நடிகர்கள்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய, நினைக்கக்கூடிய நபர்கள் இத பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு சிவகார்த்திகேயன் வருவாரு. அதுக்கப்புறம் அவரு பேர் என்ன? பிரதீப் ரங்கநாதன். அவரு கிளம்பி வருவாரு. திரைத்துறையில இருந்தே தான் எல்லாரும் வரணுமா? ஏன் மக்களுக்காக நீங்க போராட மாட்டீங்க? காவேரி பிரச்சனைக்கு போராட மாட்டீங்க. கேரளா, தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு போராட மாட்டீங்க. மத்திய அரசாங்கத்த எதிர்த்து நிக்க மாட்டீங்க. ஒன்றிய பாசிச பாஜக எதிர்த்து ஒரு வார்த்தை யாரும் பேச மாட்டீங்க. ஆர்எஸ்எஸ் பத்தி யாரும் பேச மாட்டீங்க. அவங்களுடைய சாதியவாத சிந்தனைய பத்தி யாரும் பேச மாட்டீங்க. சாதி ஏற்றத்தாழ்வு பத்தி யாரும் பேச மாட்டீங்க. மக்களுடைய வறுமை கோட்பாட்ட பத்தி யாரும் பேச மாட்றீங்க. சம கல்வி, சம உரிமைய பத்தி யாரும் பேச மாட்டீங்க. சமூக நீதிய பத்தி யாரும் பேச மாட்டீங்க. எத பத்தியும் யாரும் பேச மாட்டீங்க. ஆனா, திரைத்துறையிலருந்து நாங்க வரோம். எங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சு எங்கள முதலமைச்சர் ஆக்கி அழகு பாருங்கன்ட்டு வந்து கேவலமா வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் வரீங்க. இருக்கிற இடத்துல தப்பு நடக்குதுன்னா, அந்த இடத்த காலி பண்ணி போக்கூடாதுப்பா. இருக்கிற இடத்த சரி பண்ண பார்க்கணும்.
போற எல்லா இடத்துலயும் இடம் குப்பையாகும். அதுக்காக குப்பையாக்குறது நம்ம தான். நம்மளே குப்பையாக்கிட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டு இன்னொரு இடம் மாறி மாறி போயிருந்தோம்னா, எத்தனை இடம் மாறி போவீங்க? இருக்கிற இடத்த தூய்மைப்படுத்த பாருங்க. மாற்றம் நம்ம கிட்ட இருந்து வரணும். நம்மள காப்பாத்த வேற எவனும் மாறி வரணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு நாளைக்கு தாவேகா அரசுக்கு போனதுக்கு அப்புறம், அவங்க தனுஷோடைய வெற்றி கழகம்னு ஏதாவது கிளம்பி வருமா? அவர் வந்து நம்ம மாற்றத்த குடுப்பாரா? ஒப்புறானே சத்தியமா பண்ண மாட்டாங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. திரைமோகத்த விட்டுட்டு தயவு செஞ்சு வடநாட்டுல கூட திரைமுகம் அந்த அளவுக்கு இல்லப்பா. நம்மலாம் அவங்கள பகுத்தறிவு இல்லாதவன்றோம். அவன் கூட சினிமால இருந்து வரவன சினிமாக்காரனா மட்டும் தான் பார்க்குறான். தேர்தல சந்திச்சு அவங்களால ஜெயிக்கவே முடியாது. தனி கட்சி ஆரம்பிச்சு வடக்குல ஒரு 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 நடிகர் தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் ஜெயிச்சு முதலமைச்சரா இருக்காரு. அப்படின்னு யாரையாவது காட்ட சொல்லுங்க. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. தமிழ்நாட்டுல மட்டும் தான் இந்த சீர்கேடுலாம் நடக்குது. தமிழ்நாடு, கர்நாடகால மட்டும் தான் இந்த சீர்கேடு நடக்குது. கேவலமான கேவலமா நம்மளுடைய எமோஷன ட்ரிகர் பண்ணி இவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு, இப்ப நம்மள வச்சு அரசியல் பண்றதுக்கு வந்து நிக்கிறானுங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. மக்கள் பிரச்சனைய தயவு செஞ்சு யாரு பேசுறாங்களோ, யார் மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் குடுக்குறாங்களோ, நமக்காக வந்து நிக்கிறாங்களோ, அவங்கள தேர்ந்தெடுங்க. அதுதான் முக்கியம். என்னத்த சொல்ல? மக்களுக்கான தலைவர் அப்படின்ற பேர்ல யாரும் இல்ல. யாரும் இல்ல. நம்ம தான் சில நபர்கள உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். என்னோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.